ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்னுடைய செகண்ட் vlog. ஒருவேளை நீங்கள் என்னுடைய ஃபஸ்ட்டு vlog பார்க்கலன்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அப்படியே மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னுடைய ஃபஸ்ட்டு vlog கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா குளிச்சுட்டு இப்போது போயிட்டு திருவள்ளுவர் சிலைக்கிட்டையும் விவேகானந்தர் ராக் மெமோரியல் ப்ளஸ் அங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குது. இன்னும் அரௌண்ட் இந்த பீச்சை சுற்றி நான் இப்போது இங்கே என்னெல்லாம் பிளேசஸ் இருக்கோ அதெல்லாம் பார்க்க போகிறேன். போகலாமா? இந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் ஓகே, பட் காஃபி இஸ் நாட் அப் டு மார்க். நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டும் காஃபியும் முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ இன் அண்ட் அரௌண்ட் கன்னியாகுமரி டுவர்ட்ஸ் அங்கே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்க போகிறேன். கிளம்பிட்டேன். அண்ட் டைம் இப்போது 8:40. ஸோ இதில் ஒரே ஒரு சேலஞ்சிங் என்னடானா அந்த ஃபெரி போட் அதுக்கு இருக்கிற கியூ மட்டும்தான் சேலஞ்சிங்காக இருக்கும். பார்க்கலாம், லெட்ஸ் see how it's going to be. இந்த ஃபெரி போட்டிங்க்கு 300 rupees-ம் 100 rupees-ம் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம். ஒரு 100 rupees டிக்கெட்டில் நான் போயிட்டுருக்கேன். இன்னும் 300 எதுக்கு, சும்மா ஒரு 200 இருந்தால் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எடுக்கலாம். இன்னைக்கு வீக் டேன்றதுனால ரஷ்ஷு கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. கியூவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிட்டே இருந்தது. வீக்கெண்ட்ஸில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 hour to 2 hour வரையும் ஆகும். ஓகே, ஒரு வழியாக டிக்கெட் வாங்கியாச்சு. வாங்கி நேராக போட்டுக்கு தான் போகணும். என்னது இது, கியூ வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு 2 minutes வெயிட் பண்ண அதுக்குள்ள போட்டு வந்துருச்சு. நிலப்பரப்புல இருந்து அங்க இருக்கிற இந்த விவேகானந்தர் நினைவகம் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்துல இருக்கு. அங்கதான் நம்ம படகு சவாரி செஞ்சுட்டு போக போறோம். ஓடு ஜன்னல் சீட் பிடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஜன்னல் சீட் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, அந்த போட்டு ஃபுல்லாகவே ரஷ்ஷாக இருந்தாலும் எனக்குன்ட்டு ஒரு சீட்டு தனியாக இருந்தது. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இந்திய நிலப்பரப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் நகர்ந்து போய்கிட்டு இருக்கேன். அங்கே தெரிகிற பாறை மேலே தான் கன்னியாகுமரி தேவி அடிக்கடி தியானம் செய்வாங்க அப்படின்ற பாரம்பரிய வழக்கமாக கருதப்படுது. 1892 இந்தியாவை சேர்ந்த ஒரு இளம் துறவி ஒருவர் தன்னுடைய ஆன்மீக பயணம் முழுசாக முடித்துவிட்டு இங்கே இருக்கிற பாறை மேலே தியானம் செய்ய இந்த கொந்தளிக்கும் கடலில் நீந்தி வராரு. டிசம்பர் மாதம் 24, 25, 26 அந்த பாறை மேலே உட்காந்து தியானம் செஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்குள்ள ஒரு எழுச்சி ஏற்பட்டதுன்னு சொல்லப்படுது. அவர் செஞ்ச அந்த தியானத்தின் போது அவருக்கு ஏற்பட்ட அந்த வைப்ஸ் தான் இந்தியாவையே புரட்டி போட்டது. அடுத்த வருஷமே யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் சிகாகோ என்னும் ஒரு நகரத்தில் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸ் என்னும் ஒரு மாநாட்டில் அவருடைய குரல் ஒலிக்குது. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இந்த ஒரு குரல்லையே மொத்த மாநாடும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அது மட்டும் இல்லை, as the different streams have different sources all lead to the same ocean, எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற ஒரு வாசகத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். மொத்த அரங்கமும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அவர் தாங்க நம்ம சுவாமி விவேகானந்தா. உங்களுக்காகவே கண்டிப்பாக ஒரு நாள் சுவாமி விவேகானந்தா பேசின அந்த சிகாகோ அரங்கத்தை பற்றி ஒரு vlog நான் போடுவேன். இது உங்கள் முன்னாடி நான் பதிவு செய்கிறேன். ரொம்பவே அழகான சுவாரஸ்யமான விஷயங்கள் சுவாமி விவேகானந்தரை பற்றி நான் சொல்கிறேன். அந்த வைபை ஃபீல் பண்ணணுன்ட்டு நான் போட்டில் ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த ஸ்டோரி பற்றி நான் படித்தேன். ஃபெரியிலேருந்து இறங்கி வந்தாச்சு.
சுவாமி விவேகானந்தாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற கியூரியாசிட்டி எனக்கு ரொம்பவே அதிகமாச்சு. இந்த ராக் மெமோரியலுக்குன்னு மட்டும் தனியாக ஒரு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. த டிப் ஆஃப் சவுத் இந்தியா, அதாவது பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, இந்த 3 கடலும் ஒன்றா கலக்கிற இடங்க திருவேணி சங்கமம். இந்த மாதிரி 3 கடலும் ஒன்றா கலக்கிற இடம் இந்த உலகத்தில் ரொம்ப 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 ரேருங்க. திருவேணி சங்கமம், சுவாமி விவேகானந்தா, இந்த மாதிரி ஒரு பிளேஸை நான் கேட்கும் போதே ரொம்பவே பிரமிப்பாக ஃபீல் பண்ணேன். இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. உண்மையிலே இதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கேப்புன்னே சொல்லலாம். போன விளாகில் சன்ரைஸ் டைமில் ஒரு கொடியேற்றம் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த கொடி தாங்க, ஆன்மீக சின்னத்தின் கொடி. சுவாமி விவேகானந்தர் மண்டபத்தில் கண்டிப்பாக ஸ்லிப்பர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, கண்டிப்பாக சாக்ஸ் செட் எடுத்துகிட்டு வாங்க. ஒருவேளை வெயில் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் விவேகானந்தர் தவம் பண்ண ஒரு இடம். அவருக்கு நினைவாக ஒரு சின்ன இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விவேகானந்தர் மண்டபத்தை கட்டினாங்க. ஸோ உள்ளே கேமராலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் உள்ளே போய் பார்த்துட்டு வர போகிறேன். என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தரை பார்க்குறதா இருந்தால் மட்டும் வா, வீடியோ எடுக்கிறதா இருந்தால் அப்படியே ஓடிடுன்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மண்டபத்துக்குள்ள சுமார் 6 அடியில் கிரானைட்டில் விவேகானந்தருடைய சிலையும் அவருடைய குருநாதரான ராமகிருஷ்ணா பரமம்சருடைய புகைப்படமும் அவருடைய தாயாரான சாரதா தேவியின் புகைப்படமும் இருந்தது. சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை ரொம்ப அழகாக பொறிச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா சுவாமி விவேகானந்தர் தியானம் செஞ்ச இடம், அது ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான பிளேஸாக நான் ஃபீல் பண்ணேன். அந்த தியான மண்டபத்தில் நான் ஒரு 20 நிமிஷம் வரையும் கம்முன்னு கண்ணை மூடிட்டு உக்காந்தேங்க. உண்மையிலே அப்படி ஒரு பாசிட்டிவான ஃபீலை நான் உணர்ந்தேன். 1964ஆம் ஆண்டு பல்வேறு முயற்சிகளுக்கு அப்புறமா ஏகநாத் ராண்டே அவர்கள் மக்களின் உதவியோடையும் தமிழகத்தின் ஆதரவோடையும் இந்த மண்டபத்தை கட்ட தொடங்கினாங்க. முதலமைச்சரான பக்தவச்சலம் அவர்களும் நிறைய உதவிகளை செஞ்சார். அதுக்கப்புறமா 1970ஆம் ஆண்டு இந்த மண்டபம் நிறைவு பெற்றது. அப்பொழுதைய முதலமைச்சரான திரு கருணாநிதி அவர்கள் இதை திறந்து வைத்தார். இந்தியா முழுக்க பல்வேறு நாடுகளில் இருந்து இந்த மண்டபம் கட்டுறதுக்கு நிதி வசூல் செய்யப்பட்டது. ஸ்டேட் வைஸ் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல தமிழ்நாடுக்கு மட்டும் டொனேஷன் இன் கைண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1964 1970 வரையும் அவங்க நிறைய உதவிகளை செஞ்சுருக்காங்க. விவேகானந்தரை பற்றி நிறைய புத்தகங்களும் இங்கே விற்பனைக்காக வச்சுருந்தாங்க. விவேகானந்தர் ஒரு புத்தகத்தை படித்தாருன்னா அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நினைவுக்குள்ளே வச்சுருப்பார். அதாவது வேர்ட் டு வேர்ட் லெவலில். அது மட்டும் இல்லை, அவர் நிறைய தத்துவங்களும் வேத உபனிஷத்களும் கற்றிருந்தார். உண்மையிலே இவர் ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனுங்க. சுவாமி விவேகானந்தா கிட்ட இருந்து நிறைய டேக்அவேயோட இன்னொரு சமண முனிவரை பார்க்க ஆரம்பித்தேன். அது வேற யாரும் இல்லைங்க, 2000 வருஷம் முன்னாடி உலக பொதுமுறை நூல் கொடுத்த திருவள்ளுவருங்க. ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் பொதுமுறை, ரெண்டுமே ரொம்பவே அழகான ஒரு வாழ்க்கை தத்துவமாக நான் ஃபீல் பண்ணுறேன். சுவாமி விவேகானந்தாவுடைய நினைவு மண்டபத்துக்கும் பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலையும் ரெண்டத்தையும் இணைக்கிற வகையில் ஒரு கண்ணாடி பாலம் ஒன்று கட்டினாங்க. அதுவும் ரீசண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. கண்ணாடி பாலம் கடந்து திருவள்ளுவருடைய ஸ்டாச்சு கீழே வந்துட்டோம். இப்போ திருவள்ளுவர் இயற்றிய 133 அதிகாரங்களை குறிக்கும் வகையில் திருவள்ளுவருடைய சிலை 133 அடியில் இருந்ததுங்க. திருவள்ளுவர் சிலையை பார்க்க கொஞ்ச தூரம் படி ஏறி போகணும். ரொம்பவே வியப்பான ஒரு ஃபீலுங்க அது. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை விவேகானந்தரின் ஆன்மீகமும் தெளிவான பேச்சும், திருவள்ளுவரின் பிரிசைஸான
திருக்குறள்களும் உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த குறள் தாங்க ஞாபகம் வந்தது. உலகத்தோடு ஒத்த தகமை கொள்வாருக்கு அழகில்லை உயர்ந்த புகழ் அப்படின்ட்டு. அதாவது உலகம் பார்த்து அனுபவம் பெற்றவர்களின் அறிவும் புகழும் எல்லையற்றது அப்படின்றது திருவள்ளுவர் சொல்றாரு. 419வது குறள். என்னுடைய யூடியூப் சீரியஸ் விலாகும் ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல இருந்து தான் தொடங்கணுன்ட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு விலாகில் சொன்னேன். ஒரு வழியாக திருவள்ளுவர் சிலையை பார்த்து முடிச்சுட்டு இறங்கி வந்துட்டோம். நம்ம கடந்து வந்த பாதை மாதிரி நம்ம வந்த பாதை மறுபடியும் திரும்ப பார்த்துக்கிட்டு நான் போய்கிட்டே இருந்தேன். நம்ம சும்மா ட்ராவல் பண்ணும் இல்லாமல் நம்ம என்ன விஷயம் கற்றுக்குறோமோ, எது நம்மளுடைய டேக்அவேவோ அதுதான் உண்மையிலே நம்மளை ஷார்ட் பண்ணும். வர வழியில் இங்கே பகவதி அம்மனுடைய கால் தடம் பதித்த இடமும் இருந்தது. உள்ள கேமரா அலோ இல்லைன்றதுனால என்னால் காட்ட முடியல. அவ்வளோதான், நேரம் கியூக்கு வந்தாச்சு. இந்த 3 கடலும் சங்கமிக்கும் இந்த புனிதமான முனையில் ஒரு பக்கம் இந்தியாவை உலக மேடையில் நிறுத்திய சுவாமி விவேகானந்தரின் நினைவு மண்டபமும், மற்றொரு பக்கத்தில் 2000 வருட ஞானத்தை கற்பித்த திருவள்ளுவரின் 133 அடி திரு உருவமும். இவங்க 2 பேரின் ஞானம் உண்மையிலேயே இந்த கடலின் ஆழத்தை விட ரொம்ப பெரியது. ரொம்பவே அமேசிங்கான ஒரு டேக்அவே இந்த 2 மகான் கிட்ட இருந்து. அடுத்து இன்னொரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிட்டேன், இளநீர் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நான் கன்னியாகுமரி தாண்டி நாகர்கோவிலையும் தாண்டி சுசீந்திரம்ன்ற ஒரு அழகான பிளேஸ்க்கு நான் போயிட்டுருக்கேன். கன்னியாகுமரி நம்ம 2 வகையாக பிரிக்கலாங்க. ஒரு பக்கம் இந்த கடல் சார்ந்த இடமும், அதாவது சன்ரைஸு சன்செட்டு, இந்த விவேகானந்தர் ராக் மெமோரியல், திருவள்ளுவர் சிலைன்ட்டு. இன்னொரு பக்கம் உண்மையிலே இயற்கை அழகு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் சுசீந்திரமில் இருக்கிற ஸ்ரீ தனுமாலயர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கேன். ஸ்தனு என்றால் சிவன், மால் என்றால் விஷ்ணு, அயன் என்றால் பிரம்மா. இந்த 3 பேரும் ஒரே லிங்கத்தில் காட்சியளிப்பாங்க. ஸோ இங்கே ஆஞ்சநேயர் கிட்டத்தட்ட ஒரு 20 அடியில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே அது மட்டும் இல்லை, இந்திர பகவான், சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த 3 பேருக்கும் ஒரே லிங்கத்தில் கோவிலை கட்டி வழிபடுறாரு. இந்த கோவிலை சேரன், சோழன், பாண்டியன் போன்ற மாமன்னர்களும் வழிபட்டாங்க. இந்த கோவிலில் 18 அடி உயர ஆஞ்சநேயருடைய சிலையும் இருக்கு. இந்த கோவிலுக்கும் ராமாயணத்துக்கும் நிறையவே தொடர்பு இருப்பதாகவும், அதாவது இலங்கையை எரித்த ஹனுமார் தன்னுடைய வாளில் இருந்த உஷ்ணத்தை போக்க இந்த கோவிலில் வந்துதான் குளிர்ச்சி பெற்றார் என்பது புராணங்களில் சொல்லப்படுகிறது. சுச்சி என்றால் சுத்தம், இந்திரம் என்றால் தெய்வீக நிலம். அந்த காரணத்துக்காக தான் இந்த ஊர் சுசீந்திரம் என்று பெயர் பெற்றது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற தூண்கள், அதாவது சப்தஸ்வர தூண்களில் 7 விதமான நாதங்களும் நாம் கேட்கலாம். இந்த கோவிலில் இருக்கிற பூஜை வழிபாட்டு முறை முழுக்க கேரளாவின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. என்னதான் இந்த கோவில் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருந்தாலும் கேரளாவின் கட்டுப்பாட்டில் தான் இந்த கோவில் இயங்குகிறது. சுசீந்திரம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து நான் கன்னியாகுமரி கிட்ட சன்செட் பாயிண்ட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். காலையில் சன்ரைஸு, ஈவினிங் சன்செட்டு, ஃபுல்லாகவே கன்னியாகுமரி. இன்னைக்கு ஃபுல்லாகவே இங்கே நல்லாவே என்ஜாய் பண்ணேன். இன்னைக்கு முழுக்க ஃபுல்லாகவே ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்ததுங்க. எதுவுமே நானாக பிளான் பண்ணல, அதுவாக என்ன இயக்கிக்கிட்டு போகுது. ஃபஸ்ட்டு விலாகில் சொன்ன மாதிரி சூரிய பகவான் தன்னுடைய கதிர்களை உள் இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சன்ரைஸ் திருவேணி சங்கமம்லேயும் சன்செட்டு அரேபியன் சீல பார்க்குறதும் ரொம்பவே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. என்ன மாதிரி நிறைய பேர் இங்கே நான் ட்ராவல் பண்ணுறவங்கள மீட் பண்ணேன். என்னை விட பயங்கரமாக ட்ராவல் பண்ணுறவர் இவர். இந்த மாலை பொழுதின் மயக்கத்திலே இன்னைக்கு காலையிலிருந்து சன்ரைஸு, விவேகானந்தருடைய ஷார்ப்னஸ்ஸு, திருவள்ளுவருடைய ப்ரிசைஸு, சுசீந்திரமோடைய சிறப்பு,
அது மட்டும் இல்லை, எல்லாமே நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே ஒரு வித்தியாசமான நாளாக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் பாய்.